ஜனநாயகத்திற்கு விரோதமான முறையில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த அதிமுக அரசு முயற்சி செய்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் மதிமுக தனித்து போட்டியிடுகிறது. அதற்கான முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கட்சியின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் வெளியிட்டார். சென்னை மாநகராட்சி மேயர் பதவிக்கு நாஞ்சில் மனோகரன் உட்பட கோவை, மதுரை, திருச்சி, ஈரோடு, திருப்பூர், நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாநகராட்சி வேட்பாளர் பெயர்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடுவதற்கான இடஒதுக்கீட்டை தமிழக தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை என்றும், இத்தேர்தலை ஜனநாயகத்திற்கு விரோதமான முறையில் நடத்த அதிமுக அரசு முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த தேர்தலில் அரசு ஜனநாயக விரோதமான முறையிலே இந்த தேர்தலை தொடக்கத்திலேயே நடத்த முற்படுகிறது. எந்த தொகுதி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது, எந்த நகரசபை, எந்த மாநகரம் பட்டியல் வகுப்பினருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று இன்று காலை வரை பத்திரிகையாளர்களுக்கு செய்தி கிடையாது. கெசட்லயே வரல. ஆனால் ஆளுங்கட்சிக்கு தெரியும், அதிமுகவுக்கு தெரியும், இது பெண்களுக்கா, இது பட்டியல் வகுப்பினருக்கா, பட்டியல் சாதியினருக்கா என்று அவங்களுக்கு தெரியும். தொடக்கத்திலேயே ஜனநாயக விரோதமான முறையில் இந்த தேர்தலை இந்த அரசு அணுகுகின்றது. முல்லை பெரியாறு அணையை உடைப்பது என்று கேரள அரசு முடிவு எடுத்திருப்பதாகவும், மத்திய அரசு இதை உடனே தடுத்து நிறுத்தாவிட்டால் இந்திய ஒருமைப்பாடு மொத்தமாக உடைந்து போகும் என்றும் வைகோ எச்சரிக்கை விடுத்தார்.